ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விசி vlogs. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கெனாவரல் நேஷ்னல் பார்க் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீஷோரை ஒட்டி இருக்குது. இந்த பக்கம் வந்து சீஷோரு, பின்னாடி வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது, ரிவர் மாதிரி இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இந்த ஒரு நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடாவில் நியூ சிம்ப்ரனா பீச் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் நிறைய விஷயம் எனக்கும் எங்கே தெரியாது. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறன்றது வந்து இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் இது. இங்கேருந்து நம்ம வந்து வி கேன் கோ இது வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இங்கேருந்து ரோட் கனெக்டிவிட்டி கிடையாது. இங்கே இந்த சைடும் வந்து நேஷ்னல் பார்க் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்படி சுற்றிட்டு இப்படி வந்து திரும்ப இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி வருது. இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக பீச்சு, அட்லாண்டிக் ஓஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ லகூன் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, இந்த மேப்பை நான் அங்கே போட சொல்கிறேன். இந்த மஸ்கிட்டோ லகூன் இருக்குது. இந்த சைடில் வந்து ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ரிவர்னு வேறு இந்த சைடில் இருக்குது. பாடுறா எங்கே இருந்தாலும் இந்தியன் ரிவர் நீங்கள் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க் தானே. இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு 100 இயர்ஸாக வந்து யாருமே வாழ்கிறது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து பயங்கர த்ரைவிங்கான ஒரு டவுனாக இருந்திருக்கு போல் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க, சிட்ரஸ் ட்ரீஸ்லாம் வளர்த்துருக்காங்க. சிட்ரஸ் ட்ரீஸை வந்து போட் மூலிமா, ரிவர் மூலிமா மேலெலாம் வந்து ட்ரேடிங்லாம் கூட பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு லேட் 18th century டேட் எனக்கு கீழே போடுறேன். அந்த டைமில் வந்து ஒரு கிரேட் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு போல இருக்குது. அப்போ வந்து பயங்கரமாக வந்து கோல்டில் இங்கே வந்து எல்லாமே அழிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்த மக்கள் ஃபுல்லாகவே வந்து வெளில போய்ட்டுருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீடு கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது, ரெஸ்டாரண்ட் கிடையாது, எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த இடத்த தான் இங்கே வந்து நேஷ்னல் பார்க்காக மாற்றி இதை ஃபுல்லாகவே கன்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெனாவரலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வாக் தான் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன ட்ரெயில் இருக்குது. இது பேர் வந்து டர்ட்டில் மவுண்ட் ட்ரெயில்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகுது. 0.3 miles தானே, சின்ன ட்ரெயில் தானே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே நேரம் நடந்து வந்தோடனே இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது ட்ரெயில். லெஃப்ட்டில் வந்து சும்மா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நம்ம பார்த்தோன்னா மஸ்கிட்டோ லகூன் அப்படின்ற அந்த வாட்டர் பாடி, இங்கே அந்த வாட்டர் பாடியாக ரிவரான்னு தெரில, அது என்னென்னு நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். அது லெஃப்ட்டில் இருக்குது. அப்படியே ரைட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெயில் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது, இந்த போர்டு வாக். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டில் போயிட்டு ரைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி போவோம். இன்றைக்கி பயங்கர வெயிலாக இருக்குது. ஆனால் வந்து இந்த ஏரியா வந்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே நல்லாவே கோல்டாகவே இருக்குது. இந்த போர்டு வாக்கும் செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்டில் வருங்க, அப்படியே செடிக்கு நடுவில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு மாதிரி பெண்டாகி போகுது. இந்த ஓக் ட்ரீன்னு வாங்குது, இந்த லெஃப்டில் இருக்குது. எப்படி வளர்ந்துருக்கு, நல்லா குனிஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களான்னு தெரில. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக கீழேருந்து உட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், ஸ்டீல்லாம் கிடையாது. அப்படியே இது போய் இப்படி கர்வ் ஆகுது. சூப்பராக இருக்குது. உள்ளே நடந்து வருது. ஜஸ்ட்டு அதாவது அந்த ரோட்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஈவினிங் டைமில் ஏர்லி மார்னிங்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உட்காரத்துக்குலாம் இடம் வச்சுருக்கேன். நடந்து டயர்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு போகலாம். ஐ திங்க் எண்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓயா எண்டு இல்லை, இன்னும் லெஃப்டில் போகுது, பட் பக்கத்தில் போவோம். ஓகே, இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. செம்மையாக கட்டியிருக்கானே. இதுதான் அந்த மஸ்கிட்டோ ஐலாண்டு. ஃபுல்லாக வந்து கொசு ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது, ட்ராகன் ஃப்ளை அந்த மாதிரி. சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட். பின்னாடி வந்து ஒரு ரிவர் தெரியுதா, அதுதான் வந்து மஸ்கிட்டோ ரிவர் அப்படின்றாங்க. மஸ்கிட்டோ லகூன்னு ஏதோ ஒன்று இருங்க, கரெக்டாக பேர் பார்த்துருவோம். மஸ்கிட்டோ லகூன். ஸோ அதுதான் இந்த மஸ்கிட்டோ லகூன் இந்த சைடில். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரும்பி அட்லாண்டிக் ஓஷன் அந்த எண்டில். செம்மையாக இருக்குது வியூ போயிட்டு. லைக் ஒரு பெரிய மவுண்டெயின் அந்த மாதிரிலாம் இல்லை, பட்
சின்னதாக இருந்தாலுமே வந்து அந்த சைடில் ஒரு லகூன், அந்த சைடில் ஒரு அட்லாண்டிக் ஓஷன். வெரி குட். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது இங்கே இது போர்டு வாக்கு. லெஃப்ட்லேயோ ஒரு ஸ்ப்ளிட் ஆகுது, ரைட்டில் ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் போயிட்டு அந்த எண்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே இந்த ரைட்டில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன படி மாதிரி இருக்குது. படி ஏறி அங்கே போயிட்டு இன்னொரு சின்ன வியூ பாயிண்ட். வாவ், நைஸ். இங்கேருந்து வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் வந்து பயங்கரமான ஒரு வாட்டர் பாடி பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. இதுவும் அந்த மஸ்கிட்டோ லகூன் தான். பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக பூச்சியாகவே இருக்குது. அப்படியே இப்படி திரும்பணும்னு வச்சுக்கோங்க பொறுமையாக. இது வந்து அட்லாண்டிக் ஓஷன். இங்கே எல்லாம் போட்டெல்லாம் ஓட்டுறாங்க. இங்கே வந்து இந்த போட்டை ஓட்டிகிட்டு இங்கே ஃபுல்லாக போட்ஸில் போயிட்டுருக்காங்க. இது நார்மல் ஸ்பீட் போட். இங்கேருந்து ஒருத்தர் போகிறாரு, அங்கேருந்து ஒருத்தர் வராரு. அப்படியே இந்த ஆப்போசிட் சைடில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்றது. இந்த வியூ அல்டி. வா, லகூன், மஸ்கிட்டோ லகூன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அதுதான் கடைசி வீடு. அதுக்கப்புறம் இங்கே வீடே கிடையாது. அது வந்து நியூ சிம்ரா பீச். அது எப்படி தட்டினா இந்த சைடு அட்லாண்டிக் ஓஷன். சரியான வியூ. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஓகே, இன்ஃபர்மேஷன் மஸ்கிட்டோ லகூன். ஓகே, இந்த சைடு நார்த்து வந்து மஸ்கிட்டோ லகூன் போல், இது ஃப்ரெஷ் வாட்டர். நம்ம பார்த்தல அதர் சைடு வந்து அட்லாண்டிக் ஓஷன், அது வந்து சீ வாட்டர். இது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்னெல்லாம் வந்து சீ க்ரீச்சர்ஸ், ஜந்துக்கள் என்னெல்லாம் இங்கே வாழுது அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ மஸ்கிட்டோ லகூன் ஃப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆயிஸ்டர் இருக்குது போல், மேனிட்டி. அதே நேரத்தில் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து ஹாட் கிளாம், ஹாட் டாக்ஸு, அதுக்கப்புறமா ஹாட் கிளாம், குவாடாகம், QUADOGன்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா டர்ட்டில்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆனால் இந்த பிராக்கிஷ் வாட்டர் சொல்கிறல, இது ரெண்டும் கம்பைன் வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளூ கிராபு, ஒரு ஷ்ரிம்ப்ஸு, ரெட் ஃபிஷ்ஷு, சீட்ராட், இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி இந்த 2 எண்டு இதில் என்னெல்லாம் வாழுது, அந்த நடுவில் அந்த கம்பெனி வர இடத்துல என்னெல்லாம் வாழுது அப்படின்றது இந்த போர்டில் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நைஸ். அண்ட் அகெயின் இந்த பார்க் பார்த்திங்கன்னா இந்த கெனாவரல் நேஷ்னல் சீ ஷோர் அப்படின்றது வந்து இட் இஸ் மெயின்டைன் பை நேஷ்னல் பார்க் சர்வீசஸ். ஸோ தோ இட் இஸ் இன் ஃப்ளாரிடாவில் இருந்தாலுமே இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் மெயின்டைன் பை நேஷ்னல் பார்க் சர்வீசஸ், NPS நீங்கள் வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க அது. ஓகே, சரியான ஸ்டார்ட்டு. சின்ன ஹைக்கு தான், பட் ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வியூஸ் வந்து 2 இடத்துலையுமே 3 இடத்துலையுமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் நின்று பார்த்தோம், பயங்கரமான ஒரு வியூ. கீழே வந்து ஜந்து நடந்து போதே, பல்லியாவோ என்னன்னு தெரில, ஓனாவோ ஏதோ ஒன்று. ஏன் பேசுகிற சத்தம் கேட்குது, ஆனால் எங்கேருந்து யார் பேசுகிறாங்கன்னு தெரில. போய் பார்ப்போம். இங்கே உள்ளே யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குது. ஸோ ஐ திங்க் லைக் இங்கே இறங்கி போகலான்னு தான் நினைக்கிறேன். நம்மள மாதிரி இன்னொருத்தர் வந்துருக்காரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஒரு ஹாயை சொல்லிட்டு கிளம்புவோம். ஸோ அடுத்து கீழே அந்த சைடில் போய் எதாவது போக முடியுதா பார்க்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க, உள்ளே போக முடியுதா பார்ப்போம். நம்ம இந்த ரைட்டில் ஏறி போர்டு ஒர்க் போனல, இங்கே லெஃப்ட்டில் போய் பார்ப்போம். லெஃப்ட்லேயும் வந்து எல்லாம் ஃபிஷ்ஷிங் ராட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, மீன் பிடிப்பாங்க போல் இருக்குது. இங்கே இந்த சைடில் போனால் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இது வந்து அந்த சைடில் போர்டு வாக்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடில் அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. உள்ளே ஆனால் பிக்னிக் பெஞ்ச்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காரலாம்னு நினைக்கிறேன். நம்ம மேலேருந்து பார்த்தல அந்த மஸ்கிட்டோ லகூன் தான். இங்கே நம்ம இப்போ கீழே இறங்கி இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் இறங்கலாம் போல இருக்குது. ஆனால் நமக்கு நீச்சலும் அரைக்குறை, தேவையில்லாம் உள்ளே இறங்கி ஏன்பா கிளம்புவோம். ஸோ இப்போ இங்கே இப்படி வந்தோன்னா இந்த இடத்துல இப்படி உட்காரத்துக்கெலாம் பெஞ்சஸ் இருக்குது. இந்த சைட்லேருந்து என்ட்ரி எதுவும் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்துருவாங்க, உட்காந்து மீன் பிடிக்க போயிடுவாங்க. இந்த இடத்துல சும்மா லைட்டாக கீழே இறங்குற மாதிரி இடம் இருக்குது. இங்கே உட்காந்து ஃபிஷ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. பின்னாடி வந்து அங்கே அவங்க வந்து உட்காந்து ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அங்கே இறங்கலாம் இறங்க முடியும். இந்த லகூன் வந்து இது ஃப்ரெஷ் வாட்டர் போல இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஃபிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து 2 டால்ஃபின் வந்து அப்படியே குதிச்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஃபின்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுது. மேலே அடி வந்துட்டு போச்சு. கரெக்டாக ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. இங்கே கூட இறங்கலாம் நம்ம வேணாம். சும்மா இறங்கி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக ஷெல்ஸாக இருக்குங்க. மனெல்லாம் ஒரே ஃப்ராதிங்காக இருக்குது. இதுதான் அந்த வந்து லகூன், மஸ்கிட்டோ லகூன். அப்படியே நல்லா அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. சூறாக சவுண்டு. இது வந்து லகூன், பீச் கிடையாது. பீச்லேயுமே அந்த காற்றுக்கு வந்து தண்ணி அப்படியே வந்து போகுது. ஃபுல்லாக ஷெல்ஸ் இங்கே எல்லாமே. இது ஐ திங்க் இட்ஸ் ஆயிஸ்டர் ஷெல்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பீச் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்குது.
ஓகே கிளம்பலாம், போயிட்டு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து இப்போ எங்கே போகலான்னு பார்ப்போம். பெருசாக பிளான் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ அதனால் அப்படியே ஆந்திகோவில் அப்படியே எங்கெல்லாம் போக முடியுமோ அதில் போவோம். இது வந்து டர்ட்டில் மவுண்ட் முடிச்சாச்சு. விசிட்டர் சென்டர் இருக்குது இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த விசிட்டர் சென்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இன்னொரு வந்து எல்டோரா ஹேமாக்குன்னு ஒன்று இருக்குது, கேசல் விண்டின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு சின்ன ட்ரெயில் மாதிரி இருக்குது. இது ரெண்டும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. அங்கே சொல்கிறாங்க ரோடு எண்ட்ஸ் 6 மைல்ஸ். ஸோ இந்த எண்டு வரைக்கும் போனீங்கன்னா 6 மைல்ஸ் தான், அதோட ரோடு முடியுது. ஓகே, வந்துட்டோம் அப்போலோ விசிட்டர் சென்டர். 9 AM to 5 PM. சரி, சும்மா போயிட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் விசிட்டர் சென்டரில். விசிட்டர் சென்டர் என்ட்ராகிறோம். என்ட்ரா மாதிரியே பாருங்கள், இங்கே ஃப்ளாக், அமெரிக்கன் ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பானுங்க. நேஷ்னல் பார்க்னால கிடையாது, பட் எப்போ எங்கே போனாலுமே இது இருக்கும். இதுதான் விசிட்டர் சென்டரோட என்ட்ரன்ஸ். அதை பற்றி போட்டிருக்காங்க அப்போலோ பீச் டிஸ்ட்ரிக்ட். ஸோ பேசிக்லி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர் நம்ம இங்கே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர் இருக்கும். இங்கே வந்து இந்த லான்ச்லாம் நடக்கும், ராக்கெட் லான்ச்சஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த அப்போலோன்றது தான் ஃபஸ்ட்டு அந்த ராக்கெட் 3 காமிச்ச ராக்கெட் கெனடி. ஸோ அதனால் வந்து அதோடைய ஹிஸ்ட்ரி போட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து லான்ச்லாம் நடக்கும். இது ஒரு ஷோ இங்கே இருக்குது, 15 மினிட்ஸ் ஷோ. இந்த கெனவரல் பற்றி போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வெளில போய் பேசுவோம். ஸோ செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு ட்ரெயில் பண்ணிட்டு வந்தோம் தெரியுமா, அந்த டர்ட்டில் மவுண்ட் ட்ரெயின். அது வந்து கிட்டத்தட்ட 2000 years ஓல்டு ட்ரெயிலாக. அந்த வுட்டன் பிரிட்ஜ் மேபி லைக் இப்போ ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அந்த டர்ட்டில் மவுண்ட் அப்படின்றது வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி டிமத்தி இண்டியன்ஸ் அப்படின்றவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த டிமத்தி இண்டியன்ஸ் அவங்களுக்கு அப்புறமா வந்து ஸ்பானிஷ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்திருக்காங்க, யூரோப்பியன்ஸ் பேசிக்லி. அதுக்கப்புறமா வந்து அந்த இடம் வந்து இந்த சிட்ரஸ் ட்ரீஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கிரேட் ஃப்ரீஸ் அப்படின்றது கோல்டு வந்ததுனால எல்லாமே செட்டில்மெண்ட் இங்கேருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வேண்டிட்டான். அதுக்கப்புறமும் மறுபடியும் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, இந்த வந்து ஒரு ரெசார்ட் ஐலாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடுங்கள்லாம் இங்கே வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல். அதுவுமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எதுவுமே இல்லை போல். அதுலேருந்து ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்குது போல் இருக்குது. அதுதான் வந்து எல்டோரா ஸ்டேட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்து அங்கே போய்ட்டு அந்த வீடு எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். இன்னொன்று வந்து இந்த டவுன் எல்டோரா டவுன் வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ தான் நான் அந்த இதில் பார்த்தேன். ஸோ அது எதனால் அப்படின்னா, இந்த டவுனில் வந்து அந்த ஃப்ரீஸ் நடந்து அதுக்கப்புறமா இங்கே ஒரு செட்டில்மெண்ட் நடந்த பிறகு வேறு யாருமே இங்கே வரல போல். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து யாருமே வந்து வீடு வாங்குறதோ இல்லை ஒரு கடை வைக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்டெவலப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கெனவரல் இந்த ஸ்பார்க்கை தாண்டி அந்த பக்கம் போனோன்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர். ஸோ கெனடி ஸ்பேஸ் சென்டர் மட்டுமே தான் வந்து இப்போதைக்கு அங்கே டெவலப்டா அப்படின்றது வந்து பார்க்கணும்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர் மட்டும்தான் இருக்கும் போல். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துடைய ஹிஸ்ட்ரி. அதை போட்டு காமிச்சாங்க. நம்ம எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்தோம். ஆனால் வந்து இந்த ஷோ பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே, இதுதான் இதுதான் இதோட ஹிஸ்ட்ரியா, ஓகே இதெல்லாம் தான் இங்கே இருக்கா, இதெல்லாம் தான் இங்கே பார்க்கலாமா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றது நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ எஸ், இப்போ நம்ம அடுத்து வந்து அந்த இதுக்கு போவோம். அந்த இடம் பேர் என்னப்பா, ஸ்டேட் ஹவுஸ் போயிட்டு எல்டோரா ஸ்டேட் ஹவுஸ். அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் சுற்றி பார்த்துட்டு வெளில வருவோம். எல்டோரா ஸ்டேட் ஹவுஸ் சிமெண்ட் தரெல்லாம் போட்டிருக்கு, காங்கிரீட்லாம். ஸோ இங்கே என்ட்ராகும் போதே நல்லா காங்கிரீட்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த எல்டோரா ஸ்டேட் ஹவுஸ். ஓகே, இதை ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஹவுஸ் தட் ஹஸ் சர்வைவ்ட் ஆஃப்டர் தட், ஒரு பெரிய எக்ஸிட்டுக்கு அப்புறம். ஸோ இதை வந்து ஒரு நேஷ்னல் ரெஜிஸ்டரில் வந்து ஹிஸ்டாரிக் பிளேசஸ் அப்படின்ற இடத்துல வச்சுருக்காங்களாம். ஸோ அதை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. இந்த வீடோடைய என்ட்ரன்ஸ் இது
அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் பாருங்களேன், இது வந்து அந்த மஸ்கிட்டோ லக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மஸ்கிட்டோ லக்கு. எப்படி இருப்பா இந்த பிக்னிக் பெட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பாங்க. இதுதான் வீடோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து இந்த பாஷில் இந்த போர்ஷா அது இந்த நம்ம ஊரில் என்ட்ரன்ஸ் இதில் உட்காந்துட்டு என்ன ஒரு வியூ. இது மட்டும் தான் கொஞ்சம் மறைக்குது, ஏன்னா நான் குள்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. சரியான வியூ. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர்னால் வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இந்த ஊரில் என்ன நடந்தது, அந்த ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா இங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த வீட்டோட ஓனர் யார், இந்த வீடு எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். இன்றைக்கி வந்து வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் இல்லையா, ஸோ அதனால் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன்றாங்க. பட் நம்ம வெளில வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, அதனால தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ நம்ம முடிஞ்சால் இன்னொரு நாள் கூட வருவோம். இன்னொரு நாள் வந்து இதை பண்ணுவோம். இங்கே போட்டிருக்கான் பாருங்கள், எல்டோரா வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜ் வந்து 19th century டெவலப் பண்ணியிருக்காங்க போல். ஸ்மால் செட்டில்மெண்ட்ஸ் அலாங் த வாட்டர்வே. இந்த லகூன் வாட்டர்வேயில் எல்டோரா வாஸ் லார்ஜ் இன்டு வாரண்ட். போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கான், ஸ்கூல் இருந்திருக்கான். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. இது 2 story ரெசிடென்ஸ் டேட்டிங் டு 1913. 1913னா கிட்டத்தட்ட 100 yearsக்கு மேலே வந்து இது வச்சுருக்கானுங்க. ஸோ 100 yearsக்கு மேலே இருந்திருக்கு போல். இன்றைக்கி வந்து இது மியூசியமாக யூஸ் பண்ணுறாங்களாம். இங்கே ஏதோ ஒரு ட்ரெயில் இருக்குது போல் இருக்குது. பின்னாடி ஒரு ட்ரெயில் போகுது. இந்த ட்ரெயில் வந்து இட் டேக்ஸ் யூ டு த சென்டர் ஆஃப் த வில்லேஜ், எல்டோரா வில்லேஜ் அப்படின்ற இடத்துக்கு கூப்பிட்டு போகும் போல் இருக்குது. பின்னாடி இருக்குது ட்ரெயில். ஆனால் அது வந்து ஃபுட்டில் தான் இது பண்ண முடியும் போல். நிறைய மஸ்கிட்டோஸ்லாம் இருக்குமா. ஸோ ஆல் ஃப்ளோடியன்ஸ் ஆல் வாட்டர் ரெகுலேஷன். ஸோ ஓரளவு க்ளீனாக தான் வச்சுருப்பேன்றாங்களாம். நம்ம போய் பார்ப்போம் இந்த சைடில் இந்த ட்ரெயில் உள்ள எப்படி இருக்குன்ட்டு, அந்த வில்லேஜுக்கு இது எப்படி கூப்பிட்டு போகுது அப்படின்ட்டு. ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இது அந்த மஸ்கிட்டோ லகூன். அந்த வில்லேஜ் செட்டில்மெண்ட்டு எங்கேன்னு தேடி போயின்னு இருக்கும். இது ஒரு ட்ரெயில் ஒன்று உள்ளே போகுது. ஒரே கொசு, காது பக்கத்தில் வைன்னு ஒரு சவுண்டு வரல வந்து போயின்ட்டுருக்கு. ட்ரெயில் அப்படியே மாறிச்சு பாருங்க. அந்த போர்டு ஒர்க் தான் ஒன்று. இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி மண். எவ்வளோ தூரம் தெரியலையே. ஆஹா, சகதியாக இருக்கே. ஏதாவது ஜந்து கிந்து வந்துட்டு போச்சோ. ஐயோ, சவுண்டெல்லாம் கேட்குதே. போய் தான் பார்ப்போம். சலசலப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது பின்னாடி சைட்லலாம். யாருமே இல்லை, நம்ம மட்டும் போயின்னு இருக்கோம். அந்த கொசு வந்து ஒரு கையில் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சைக்கிள்லாம் போன ட்ரெயிலா இல்லை யாராவது நோண்டி கிண்டி ஏதாவது சந்து கிந்து இங்கே போச்சான்னு தெரில. ரிட்டன் போயிடுமா? வேணாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. சேஃபாக தான் இருக்கும். சேஃப் இல்லை, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சபா, என்ன ரோடு வந்துருச்சு. அட பாவிகளா, இவனுக்கு நம்பி வந்தா. மறுபடியும் இந்த எல்டோரா ஸ்டேட் சைடு உள்ளே போகிறதுக்கான ரோடு வந்துருச்சு. சரியான கொசு அடித்து அதுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே இவரு ரத்தம் கொசு கடிச்சு. ஏய், அதாவது அந்த ட்ரெயினில் உள்ளே வந்தோன்னா அந்த மஸ்கிட்டோ ஐலாண்டு உள்ளே வந்து இதுவாக இருக்குது, ஃபுல்லாக செடி கொடியாக இருக்குது. அது சுற்றி வந்தோடனே சரி உள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்னு போய் ட்ரெயினில் பார்த்தா நம்ம காரில் போட திரும்ப இந்த ரோடு அதே ரோட்டில் திரும்ப கொண்டு வந்து விட்டுருச்சு. வெரி பேட். ஆனால் சரியான கொசு. மஸ்கிட்டோ லகூன்றது பேர் ரொம்ப கரெக்டு. பின்ன பேர் வச்சதுக்கு காரணம் இருக்காங்க. செம கொசு. இங்கே வந்தீங்கன்னா அந்த வீடை பாருங்கள், வீடை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. அது உள்ள ட்ரெயினில் எதுவுமே பெருசாகவும் இல்லை, இருந்தால் வச்சு நீங்கள் போகலாம். சுற்றி வந்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிருந்தாங்களே அந்த பேர் அதே எடுத்து திரும்ப கூட்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்டேட் ஹவுஸ்.
இங்கே ஆனால் எனக்கு உள்ளே போனது ரொம்ப ஆசையாக இருந்தது. லைக் என்ன தான் நடந்தது இங்கே, யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ எதனால் வந்து இப்போ இங்கே மக்கள் யாருமே இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்ட்டு. நாட் டுடே பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம இன்னொரு நாள் வருவோம். ஏன்னா உள்ளே வரணும் $25 வர என்ட்ரி ஃபீ. நம்ம கார் இங்கே பார்க் பண்ணியிருக்கு தெரியுதா, பார்க் பண்ணிட்டு நம்ம இப்படி என்ட்ரானோம் எல்லோரா ஸ்டேட் ஹவுஸ்ன்ட்டு. சுற்றி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துச்சு. கேசல் விண்டின்னு அடுத்து ஒன்று இருக்குது இங்கே. இந்த கேசல் விண்டியை வந்து நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணுவோம். பீச், இந்த அப்போலோ பீச்சுன்னு ஒன்று இருக்குது, அதை லைட்டாக பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் இதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி இது முடிஞ்சுது. ஸோ இந்த சைடில் ஓரளவு கிளம்பி பார்த்துட்டோம். கிளம்பி இப்படி சுற்றி இப்படிக்கா வெளில வந்து இந்த சைடில் வந்து இந்த பெலேடியம் பீச் இருக்குது தெரியுமா, இதுவும் அந்த கனேவரலுடைய நேஷ்னல் பார்க்கில் தான் வருது. ஸோ சரிப்பா, இது முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேசல் விண்டிக்கு போவோம். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதான், இதுதான் அந்த வந்து சென்ட்ரல் அந்த கேசல் விண்டி ட்ரெயில்ஸ்ன்ட்டு. அதுக்கு அப்படியே இந்த சைடில் இங்கே பார்க் பண்ணிட்டு இப்படி நடந்து வந்தோம்னா இந்த சைடு பீச் இருக்குது. நம்ம போயிட்டு பீச் ஒரு வாட்டி லுக் விட்டுட்டு வருவோம். செம்மையாக இருக்குது பீச்சு, வெரி அன்டச்டு, லைக் நோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எதுவே கிடையாது. உள்ளே ஒரு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பீச் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓய் செம்மையாக இருக்குது, எல்லாம் ஃபன் பண்ணிருக்கு. எனக்கு உள்ளே வந்து ரொம்ப சைலண்ட்டாக அப்பா 7:30 இங்கேருந்து கிளம்பணும், 7:30 இங்கேருந்து கிளம்பணும் போல இருக்குது. பீச்சில் செம்ம ரஸ்டிக்காக இருக்குது பீச்சு பாயா. லைக் இந்த கடை போட்டுட்டு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்தீங்களா, நீங்கள் உங்களோட கியர் எடுத்துகிட்டு வந்தீங்களா, போட்டிங்களா, நீங்கள் எங்கள் பீச்சில் உட்காந்துட்டு விளையாண்டு ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த அப்போலோ பீச்சு. லைக் லிட்ரலி யாருமே இல்லைன்னா வெரி லெஸ் க்ரௌடட். இன்றைக்கி சாட்டர்டே வேறு. இங்கெல்லாம் வந்து பீச் எல்லாமே ஃப்ளாரிடாவில் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். செம்மையாக இருக்குது. $25 என்ட்ரி. ஆனால் இதுக்கு உள்ளே வந்தோன்னா இந்த பீச்சிலலாம் வந்து லைக் சாலிடாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு அம்பரலா இல்லாட்டி ஒரு கேனப்பியா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் மறந்து போச்சே, டென்ட்டு மாதிரி இருக்கும் அது. அதை போட்டுட்டு அதுக்குள்ளே உட்காந்துப்பாங்க வெயிலுக்கு. அப்புறம் தண்ணியில் போவாங்க, கொண்டாங்க தண்ணியில் விளையாட்டு திரும்ப வருவாங்க. அந்த இடத்துல அந்த இதில் உள்ள ஒரு ஷேட்டில் கொண்டா உட்காருவாங்க. இப்படியே பண்ணிருப்பாங்க. காலையில் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இது பண்ணுவாங்க. இந்த பீச் வந்து 7:30 க்ளோஸ் பண்ணும் போல இருக்குது. 7:30 ஆச்சு, அதான் வெள்ளை கிளம்பி ஆயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு அடிச்சு தத்துருவாங்க நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது வா. நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா இங்கே ஒரு கடை கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரது தான். ஃபுட்டெல்லாம் வந்து சுத்தம். நான் வந்து காலையில் வந்தேன் இங்கே, இன்னும் 2 மணி ஆச்சு, இன்னும் எதுவுமே சாப்பிடல. காரில் வந்து சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதுதான் வந்து அந்த கேசல் விண்டி ட்ரெயிலோட ஸ்டார்ட்டு. ஏதாவது மேப் ஏதாவது இதில் இருக்கா, உள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, கல் தான் போட்டு வச்சுருக்கானுங்க பிளடி ஃபூல்ஸ். இதுக்குள்ளே மேப் இருக்கும், மேப் இல்லை போல். ஓகே, நம்பர் 1 இந்த நம்பரை வச்சு அப்படியே உள்ளே போகலாம். ஐயோ இங்கேயும் பூச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூச்சியாக இருந்தால் எஸ்கே போயிடுவேன். லைட்டாக உள்ளே போய் பார்ப்போம். ஒரே பூச்சின்னு நினைக்கிறேன். உள்ளே லைட்டாக கொஞ்சம் தூரம் போவேன். கொசு மேலே படுற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே யூட்டன் தான். ஏற்கனவே ஒரு ட்ரெயினில் போய் பட்டோம். சரியான கொசு. காலில் ஃபுல்லாக நின்னா பயங்கரமாக சுற்றுது கொசு. அடா பயங்கரமாக தெரியாமன்ட்டேன் பாஸ். ரொம்ப அழகாக இருக்கே ட்ரெயினில், ரொம்ப ட்ரெயின் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். கொசு நிற்கக்கூடாது, நின்னாலே அப்படியே கால் ஃபுல்லாக சுற்றுது. சரி கேமரா வச்சுட்டு வீடியோ எதாவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நோ அப்படின்னு ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குதா? என்னடா போயிட்டே இருக்கு. நான் பார்த்த அந்த வீடியோவில் அந்த அக்கா சொன்னாங்க, சம்மர் டைம்லாம் போயிடாதீங்க அப்படின்ட்டு, நிறைய கொசு இருக்குன்ட்டு. நான் ரொம்ப உன்னேன், நாங்கள் பார்க்காத கொசுவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க சார். சம்மர் டைமில் வரக்கூடாது போகிறது. இங்கே வந்து அந்த ஸ்ப்ரிங்கு வின்டர் டைமில் வரணுமான்னு தெரில. பார்த்துட்டு எப்போ கொசு கம்மியாக இருக்குமோ பார்த்துட்டு வாங்க. கசன்னு இருக்குது. கேசல் விண்டி ட்ரெயில் ஃப்ளாப்பு. ஏன் அப்படின்னா போயினே இருக்குது. போகிறது மேட்டரில் நடக்கலாம், கொசு டார்ச்சர் பண்ணுது. அதனால் வந்து காருக்கே திரும்ப போகலாம் முடிவு பண்ணிட்டேன். முடியலை. அடுத்த வாட்டி வந்தோன்னா ட்ரை பண்ணோம். இங்கே அந்த பக் ரிப்பலண்ட்டு அதெல்லாம் எதாவது எடுத்துகிட்டு வந்துடணும். எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நம்ம பாட்டி கிளம்பி வந்தாச்சு. அதெல்லாம் எதாவது போட்டால் வச்சு தாங்கும். வா
சட்டைக்குள்ளாக இருக்குது. ஓகே, கிளம்பும். இது வேலைக்கு ஆகுது. போயிட்டு நம்ம இந்த எண்ட் ஆஃப் த ரோடு போயிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு வெளில போயிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுற்றிட்டு போயிட்டு அந்த பக்கம் அந்த பிளேலிண்டா பீச்சு, அங்கே வந்து அப்போலோ பீச் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மெயினாக வந்து கெனடி ஸ்பேஸ் சென்டர், அதோடைய ராக்கெட் லான்ச் அந்த ஏரியாலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். பார்க்கில் ஜாலியாக கார் பைக் ஓட்டின்னு போயின்னுக்கிறாங்க தாத்தா பாட்டி. அப்படியே இந்த ரோடு எண்டு வரைக்கும் போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வாங்கன்றாங்க. போய் பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் எஸ்பெஷலி இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்கு லைக் வரோம், ஒரு ட்ரெயிலு, பீச் ஒரு பக்கம், இந்த நேச்சர் கூட இருக்குது அப்படிலாம் வந்து இது சான்ஜர் இவனுக்கு பயங்கரமாக கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த கன்னிவரல்ன்றது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பட் ஆனால் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கெனடி ஸ்பேஸ் சென்டர் எப்போ வந்ததோ, கெனடி ஸ்பேஸ் சென்டர் வந்த உடனே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரிசர்வாக மாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஒரு நேஷ்னல் பார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச கதை. இங்கே ஏதோ ஒரு போர்டு இருக்குது. என்ன போர்டு அதை பார்ப்போம். என்னது வார்னிங், இங்கே படம் போறீங்களா பாருங்க. யூ மே என்கவுண்டர் நியூட் சன்வேதிங் விதின் போர்ட்வாக் பையா. இதுக்குள்ளே நியூடு பீச் வர இருக்கா? அடோ பாவீங்களா, அதெல்லாம் வீட்டில் காமிக்க முடியாது, இருந்தாலும் காமிக்க மாட்டேன். தெரியல. ஆக்சுவலாக இங்கே வந்து சன்பேதிங் இருப்பாங்க போல இருக்குது. பார்க் ஏதோ பார்க்கிங் 5ல். ஸோ இங்கே லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போயிட்டுருப்பாங்க எல்லாருமே. இங்கேயும் பீச் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே ஒரு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பீச் எல்லாமே பயங்கர ப்ரைவேட்டாக இருக்குது, லைக் கமர்ஷியலைஸ்டாலாம் இல்லை. அதே மாதிரி சார்ஜ் வந்து $25 பர் கார், நாட் ஈவன் பர் பர்சன். ஸோ ஒரு காருக்கு $25 அப்படி கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை பேர் வேணால் வரலாம். எத்தனை பேர்னா ஒரு காரில் எத்தனை பேர் வர முடியும்? 5 பேர் 6 பேர் அவ்வளோதான். அதான் அந்த பார்க்கிங் 5 அதுதான் ஃபைனலான இந்த ஸ்ட்ரெச்சோட எண்டு வந்தாச்சு. ஸோ யூட்டர்ன் பண்ணுற இடத்துல கரெக்டாக ரைட் சைடில் லகூன், லெஃப்ட் சைடில் அட்லாண்டிக் ஓஷன், நடுவில் ஒரு ஆமை. நான் வீடியோவில் எடுத்துருக்கேன், அப்போ காமிக்கிறேன். செமையாக இருந்தது. ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் த பார்க் வந்து நம்ம முடிச்சாச்சு நேஷ்னல் பார்க்கை. இப்போ வந்து இங்கேருந்து இன்னொரு சைடு போகணும். அந்த சைடு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுமா. ஸோ ட்ரைவ் மட்டுமே 1.5 hours. ஸோ ஓகே, நான் வந்து ஐ வில் see you guys in the other side of the park. டேக் கேர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கொசு கடிலாம் வாங்கியிருக்கேங்க, பார்த்து பண்ணுங்கள்.